ஓம் சாந்தி. பரமாத்மா தரிசனம் என்ற தலைப்பில் 2 தலைப்பு இருக்கிறது. முறையான பக்தி யோகம், முறையற்ற பக்தி யோகம். இதை பற்றி பார்ப்போம். தேவதைகள் பற்றி முதலில் உலகினருக்கு அறிமுகம் செய்து வைத்தோர் பாரதவாசிகள்தான். பரமாத்மா பற்றிய அறிமுகத்தை முதலில் உலகிற்கு தந்தது வேதம். பரமாத்மாவை பரபிரம்ம ரூபமாக நினைத்து ரிஷிகள் பரமாத்மாவின் காட்சியை கண்டனர். சக்திகளற்ற வேதங்களே ரிஷிகளின் தவங்களுக்கு வழிகாட்டிகளாக ஆகிவிட்டன. அப்போது உலகில் எந்த மதமும் தோன்றவில்லை. இப்படிப்பட்ட சமயத்தில்தான் பாரத ரிஷிகள் தியானம் மூலம் பரமாத்மாவின் சொரூபத்தை நேரில் கண்டு அனுபவம் செய்தனர். சஞ்சல மனதுடைய மக்கள் அசரீரி பரஞ்சோதி சுரூப பரமாத்மாவின் நினைவு விலகாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து பரஞ்சோதி சுரூபத்தை புலனாகக்கூடிய லிங்க வடிவில் வைரம், தங்கத்தால் செய்து பூஜித்தனர். இதற்கு ஒரு உதாரணம் சோமநாதர் லிங்கமாகும். இதன் பிறகு கல்லாலான லிங்கம் துவாபர யுகத்தில் இருந்து, மேலும் துவாதசி 12 ஜோதிலிங்கங்கள் பாரதம் முழுவதும் கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை நிறுவப்பட்டிருக்கிறது. அப்போது மேலும் அதற்கு முன்பு பாரதத்தில் முறையான பக்தி, ஏகேஸ்வர தியானம், ஏகேஸ்வரர் வழிபாடு மற்றும் பக்தி இருந்தது. இதுதான் கீதையில் ஒரே ஒருவருடைய பக்தி என்று கூறப்படுகிறது. ராமகிருஷ்ணர் போன்ற தேவ மனிதர்கள் ஒரே ஈஸ்வரனின் பக்தர்களாக இருந்தார்கள். ஆகையால் அவர்களில் அநேகர் தேவ வழிபாடு செய்யவில்லை. அநேக தேவ வழிபாட்டில் அவர்களுக்கு விருப்பமும் இல்லை. அவர்கள் அமைதியான சூழ்நிலையை விரும்புவர்களாக இருந்தார்கள். ஜன நடமாட்டமற்ற பகுதியில் வசிக்க விரும்பினர். ஒரே ஈஸ்வரனின் ஒப்பற்ற யோகிகளாக இருந்தனர். ராமர் மூலமாக நிறுவப்பட்ட ராமேஸ்வரலிங்கம், கிருஷ்ணர் மூலமாக நிறுவப்பட்ட கோபேஸ்வரலிங்கம் போன்ற முறையான பக்தியின் சாட்சிகளாகும். பாரத பூமி தேவ ஆத்மாக்களினால் ஆளப்பட்ட தூய பூமியாகும். தேவ ஆத்மாக்களின் ஆட்சியில் நினைவாக அவர்களை கௌரவிப்பதற்காக அவர்களின் சிலைகள், அவர்களின் வரலாறுகள் பாரதம் முழுவதும் உருவாக்கப்பட்டுள்ளன. புராணங்களில் ஆதி தேவதைகள் ஆன பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் வழிபாடு, ராமர், கிருஷ்ணர் போன்ற தேவதைகளின் வழிபாடுகள், தேவதை கோயில்களில் நிர்மாணம் அநேக தெய்வ வழிபாடுகளின் ரூபத்தில் பரிமாற்றமாகிவிட்டது. அதன்பின் கணபதி, அனுமான் போன்ற புராண தேவதைகள் படைக்கப்பட்டன. மேலும் இயற்கையின் கொடுப்பினை வரங்களாக நன்றி உணர்வுள்ளவனாகி ஒவ்வொரு பக்தனும் கங்கை, மரம், பசு, வானம், பூமி, சூரியன், நவக்கிரகம், தனி மனிதனையும் பூஜிக்க ஆரம்பித்தான். பிறகு பிணத்தை பூஜை செய்தல், சுடுகாட்டை பூஜித்தல், பூத பூஜை போன்ற கோணலான விரோதமான வழிமுறையிலான பக்திகளும் பெருகிவிட்டன. ஒரே ஈஸ்வர் என்று வழிபாட்டுவோரையும் ஒரே தேவதையை வழிபடுவோரையும் முறையான பக்தர்கள் என்கின்றனர். பல தேவதைகளை வழிபடுவோரை முறையற்ற பக்தர்கள் என அழைக்கின்றனர். கீதையும் இதையே கூறுகிறது. கீதையின் யதார்த்தமான பரமாத்மாவை அறிந்து கொள்ள விரும்புவது இல்லை. சொல்லப்போனால் தங்கள் விருப்பப்படி நேரடி காட்சி காணத்தான் விரும்புகிறார்கள். ஓம் சாந்தி.